எப்படி வந்து ஒரு பார் மேக்னெட் இருக்கு, ஒரு கத்தி இருக்கு. ஸோ ரொம்ப நேரம் அந்த கத்திய வந்து அந்த மேக்னெட் கிட்டயே வச்சு நீங்க அப்படியே மூவ் பண்ணிட்டே தேய்ச்சுட்டே இருந்தீங்கன்னா, ஆஃப்டர் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த கத்திக்கு கூட ஒரு மேக்னெட்டிக் எஃபெக்ட் அப்படின்றது வரும். ஸோ எப்படி மேக்னெட் அட்ராக்ட் பண்ணுதோ, அந்த கத்தி கூட அட்ராக்ட் பண்ணும் ஃபார் சம் பீரியட் ஆஃப் டைம். அதே மாதிரி தான் இந்த பாடி, இந்த பிசிக்கல் பாடிய விட்டு நம்ம வெளியில போற விஷயத்த வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இந்த ஆஸ்ட்ரல் பாடி அப்படிங்கிறது ஆ சிமிலர் நம்ம எப்படி ஒரு ட்ரெஸ்ஸ மாத்தி இன்னொரு ட்ரெஸ்ஸுக்கு போறோமோ, இந்த இன்னொரு உடைய வந்து மாத்துறோமோ, அதே மாதிரி தான் இட் இஸ் வெரி, வெரி சிம்பிள். எல்லாருமே பண்ணக்கூடியது தான் இந்த ஆஸ்ட்ரல் டிராவல். அண்ட் இந்த பௌதிக உடலுக்கும், இந்த சூக்ஷ்ம உடலுக்கும் நடுவுல இந்த எத்திரிக் அப்படின்றது இருக்கு. ஸோ நம்மளுடைய ஆஸ்ட்ரல் பாடி, பிசிக்கல் பாடி சில்வர் கார்ட்னால கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ நீங்க வந்து நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ஆஸ்ட்ரல் பாடி எங்க இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இந்த ஆஸ்ட்ரல் பாடி மட்டும் இல்ல, நம்மளுக்கு இன்னும் நெறைய உடல்கள் இருக்கு. இந்த உடல்கள் எல்லாமே நமக்குள்ள தான் இருக்கு. கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆஸ்ட்ரல்ங்கிறது மெல்லிசான ஒரு விஷயத்துல ஒரு மாலிக்யூல்ஸ்க்கு ரொம்ப ஸ்பேஸ் இருக்கும். காத்தே வந்து ரொம்ப எப்படி வந்து நம்ப லேசான ஒரு விஷயம் சொல்றோமோ, காத்த விட பல மடங்கு லேசான ஒரு மெட்டீரியல் தான் ஆஸ்ட்ரல், எத்திரிக் எல்லாமே. இந்த லேசான மெட்டீரியல் வந்து நம்ப அணுக்களுக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ்ல ஈஸியா அக்காமடேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எம்ப்டி ஸ்பேஸஸ்ல எல்லாமே போய் நெறையுது. இந்த ஒரு கான்செப்ட் வச்சு தான் நமக்குள்ள ஒரு பாடி இல்ல, பல பாடிஸ் நமக்குள்ள இருக்கு. வேற கேலாக்ஸிக்கும் போலாம். ஸோ எந்த விஷயத்துக்குமே போலாம். எவ்ளோ தூரம் கூட டிராவல் பண்ணலாம். ஆனா, அதுக்கான தடை நமக்குள்ள தான் இருக்கு. தி ஹர்டில் இஸ் நாட் அவுட்சைட், இட் இஸ் இன்சைட். இப்போ வெளியில போனா என்ன ஆகுமோ? திருப்பி என் உடம்புக்குள்ள வர முடியுமா? இந்த மாரியான பயங்கள். இந்த பயங்கள வந்து நிறுத்துனாலே இட்ஸ் அனதர் சக்சஸ். ஸோ எந்த ஒரு என்டிட்டி, எந்த ஒரு விஷயமுமே நம்மளுடைய உடம்ப வந்து ஆக்கிரமிக்க முடியாது. நம்ம ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணும்போது. நம்பளா ஒரு பீதியில, ஒரு பயத்துல, ஒரு டெரர்ல இருக்கும்போது, அந்த அந்த லோவர் ஃப்ரீக்வென்சில இருக்கும்போது, கண்டிப்பா நம்ம லோவர் விஷயத்த தான் அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாரியான ரொம்ப தீவிர பயத்துல இருக்கும்போது மட்டும் தான், நம்மளுடைய பயத்தினால மத்த விஷயத்த நமக்குள்ள அட்ராக்ட் பண்ணுமே தவிர, நம்மள மீறி யாருமே நம்ம பாடிக்குள்ள முடியாது. ஹலோ ஃபிரெண்ட்ஸ், ஹலோ மாஸ்டர்ஸ். பிஎம்சி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் அனைவரையும் ஸ்வாத்தியாய சிநேகிதம் என்ற இந்த பியூட்டிஃபுல் ப்ரோக்ராம்க்கு வெரி, வெரி வார்ம் வெல்கம். யாரெல்லாம் சென்சிட்டிவோ இதெல்லாம் ஃபீல் பண்ண முடியும். அதே போல எப்படி வந்து ஒரு பார் மேக்னெட் இருக்கு, ஒரு கத்தி இருக்கு. ஸோ ரொம்ப நேரம் அந்த கத்திய வந்து அந்த மேக்னெட் கிட்டயே வச்சு நீங்க அப்படியே மூவ் பண்ணிட்டே தேய்ச்சுட்டே இருந்தீங்கன்னா, ஆஃப்டர் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த கத்திக்கு கூட ஒரு மேக்னெட்டிக் எஃபெக்ட் அப்படின்றது வரும். ஸோ எப்படி மேக்னெட் அட்ராக்ட் பண்ணுதோ, அந்த கத்தி கூட அட்ராக்ட் பண்ணும் ஃபார் சம் பீரியட் ஆஃப் டைம். அதே மாதிரி தான் இந்த விஷயமுமே. ஸோ நம்ம எப்போ வந்து நம்ம மத்தவங்க கூட மிங்கிள் ஆறோம், இன்வால்வ் ஆறோமோ, அவங்கக்குள்ள இருக்கிற இம்ப்ரெஷன்ஸ், அந்த ஆரா, ஃப்ரீக்வென்சிஸ் எல்லாமே கூட நமக்குள்ள வந்து பதியுது. அண்ட் இது வந்து எப்படி பார்க்கணும் ஆராவ, அந்த மாரியான நெறைய விஷயங்கள வந்து டிஸ்கஸ் பண்றாரு. ஸோ இது பேசிக்கா என்ன புரிஞ்சுக்கணும்னா, லைட் இருக்கிறத விட நம்ம வந்து ஒரு டார்க்கான ஒரு ரூம்ல இருக்கும்போது நமக்கு வந்து இன்னும் கிளியரா தெரியும் ஆரா. ஸோ எப்போ நம்ம இருட்டுல இருக்கோமோ, யூ கேன் சீ த ஆரா வெரி கிளியர்லி. அண்ட் அதேபோல நீங்க வந்து மிரர்ல பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து அவரு சொல்ற பிராக்டிசஸ் அத பண்ணி கூட நம்ம வந்து ஆராவ பார்க்க முடியும். ஸோ நம்ம வந்து அடுத்ததாக ஆஸ்ட்ரல் டிராவல் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆஸ்ட்ரல் டிராவல் நம்ம வந்து எத்திரிக் பத்தி முடிச்சோம், ஆரா பத்தி முடிச்சோம். அடுத்ததாக ஆஸ்ட்ரல் பாடி.
ஸோ இந்த பாடி, இந்த ஃபிசிக்கல் பாடியை விட்டு நம்ம வெளியில போற விஷயத்த வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இந்த ஆஸ்ட்ரல் பாடி அப்படிங்கிறது சிம்லர். நம்ம எப்படி ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றி இன்னொரு ட்ரெஸ்ஸுக்கு போகிறோமோ, இந்த இன்னொரு உடைய வந்து மாற்றுறோமோ, அதே மாதிரி தான். இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். எல்லாருமே பண்ணக்கூடியது தான் இந்த ஆஸ்ட்ரல் டிராவல். அண்ட் இந்த பௌதிக உடலுக்கும் இந்த சூக்ஷ்ம உடலுக்கும் நடுவில் இந்த எத்திரிக் அப்படின்றது இருக்கு. ஸோ நம்மளுடைய ஆஸ்ட்ரல் பாடி, ஃபிசிக்கல் பாடி சில்வர் கார்ட்னால கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட், ஸோ இந்த ஆஸ்ட்ரல் பாடி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இந்த ஆஸ்ட்ரல் பாடி மட்டும் இல்லை, நம்மளுக்கு இன்னும் நிறைய உடல்கள் இருக்கு. இந்த உடல்கள் எல்லாமே நமக்குள்ள தான் இருக்கு. அது எப்படி நமக்குள்ள இருக்கு அப்படின்ற கேள்வி கேட்டிங்கன்னா, எப்படி ஒரே ஒரு ஸ்பேஸ்ல 2 விஷயத்த நம்ம வைக்க முடியுமா? ஸோ ஒரு புக் ஷெல்ஃப் இருக்கு. ஒரு புக் இருக்கு. ஸோ அந்த புக் இருக்கிற இடத்துல இன்னொரு புக் வைக்க முடியுமா? முடியாது. அந்த புக் எடுத்தா தான் இந்த புக்க வைக்க முடியும். பட் இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். நீங்க வந்து 2 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு கிளாஸ்ல வந்து நீங்க வந்து மணல கலக்குறீங்க. ஸோ எப்போ நீங்க மணல் ஆட் பண்றீங்களோ, அந்த மணலோட வெயிட்க்கு அது கீழ போயிட்டு, இந்த இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியில வருது. ஸோ ஏன்னா, அங்க வந்து ஒரு விஷயத்துக்கு தான் ஸ்பேஸ் குடுக்க முடியும். இப்போ அது மணல் போச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா சில தண்ணி வெளியில போனா தான் மணலுக்கான ஸ்பேஸ் வரும். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னா, அதே தண்ணீல நீங்க வந்து சர்க்கரையோ, உப்போ கலக்குங்க. ஸோ கலக்கும்போது என்ன ஆகும்? அது தண்ணி வெளியில போகாம அதுக்குள்ளேயே கரையுது. கரெக்ட்டா? ஸோ நம்ம வந்து ஒரு அதே போல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, இந்த மாலிக்யூல்ஸ். ஸோ எவ்வளோ வந்து ஆ நம்மளுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த ஆட்டம்ஸ், மாலிக்யூல்ஸ்ல எல்லாமே பதார்த்தத்த விட ஃப்ரீ ஸ்பேஸ் நெறைய இருக்கும். ஸோ எப்படி ஒரு சோலார் சிஸ்டம்ல கிரகங்கள் அங்கங்க இருக்கு. பட் மிச்சதெல்லாம் என்ன? எம்ப்டி ஸ்பேஸ். கரெக்ட்டா? அதே மாரி நமக்குள்ளேயும் நெறைய எம்ப்டி ஸ்பேஸ் இருக்கு. ஸோ எப்போ இந்த ஆஸ்ட்ரல் பாடிலலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபைனரான ஒரு மெட்டீரியல். ஃபைனர் தென் எத்தரிக், ஃபைனர் தென் பிசிக்கல் பாடி. பிசிக்கல் பாடி தான் இருக்கிறதுலயே ரொம்ப ஹெவி. கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆஸ்ட்ரல்ங்கிறது மெல்லிசான ஒரு விஷயத்துல ஒரு மாலிக்யூல்ஸ்க்கு ரொம்ப ஸ்பேஸ் இருக்கும். காத்தே வந்து ரொம்ப எப்படி வந்து நம்ம லேசான ஒரு விஷயம் சொல்றோமோ, காத்த விட பல மடங்கு லேசான ஒரு மெட்டீரியல் தான் ஆஸ்ட்ரல், எத்தரிக் எல்லாமே. இந்த லேசான மெட்டீரியல் வந்து நம்ம அணுக்களுக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ்ல ஈஸியா அகாமடேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எம்ப்டி ஸ்பேசஸ்ல எல்லாமே போய் நெறையுது. இந்த ஒரு கான்செப்ட் வச்சு தான் நமக்குள்ள ஒரு பாடி இல்ல, பல பாடிஸ் நமக்குள்ள இருக்கு. ஸோ அதே போல ஒரு தாய்க்கும், ஒரு புள்ளைக்கும் இருக்கிற உறவு தான் அந்த தொப்புள் கொடி. ஸோ அந்த பிள்ளை வந்துட்டு தாயோட ஒரு பாகம். அது வந்து இட்ஸ் நாட் செப்பரேட். ஸோ எப்போ அது வந்து பிறக்குதோ, அப்போ வந்து தாயின்ற ஒரு கனெக்ஷன வெட்டி, அத அது ஒரு இறப்பு மாரி வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு ஒரு புள்ளையும் ஒரு ஒரு தாயும் சேர்ந்து ஒரு ஒரு உருவமா இருக்காங்க. பட் எப்போ அத வெட்டி அது ஒரு இறந்து, அது ஒரு தனி ஜீவனா வருது. அதே மாதிரி தான் இந்த சில்வர் கார்ட். ஸோ இந்த சில்வர் கார்டு மூலியமா நம்ம பிசிக்கலும், ஆஸ்ட்ரலும் கனெக்ஷன்ல இருக்கும்போது, நம்ம எப்போ இறக்குறோமோ, அப்போ இந்த சில்வர் கார்டுங்கிறது கட் ஆகி, அது ஒரு தனி பாகமா ஆஸ்ட்ரல் பாடிங்கிறது மேல உலகத்துக்கு போகுது. ஸோ இட்ஸ் சிமிலர் டூ நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த நம்ம வந்து பிரசவம் டைம்ல எப்படி அம்பிலிக்கல் கார்ட் கட் பண்ணி புள்ளைய செப்பரேட் பண்றாங்களோ, அதே விஷயம் தான் இறப்புல வந்து நம்ப ஆஸ்ட்ரல் பாடி தனியா செப்பரேட்டா போகுது. இட்ஸ் ஜஸ்ட் தி சில்வர் கார்ட் இஸ் கெட்டிங் கட். இட் இஸ் சோ வெரி வெரி சிம்பிளான ஒரு விஷயம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாலே இந்த இறப்புனா என்ன? அது என்ன ப்ராசஸ்ஸு? சயின்டிஃபிக்கா என்ன நடக்கும்? நம்ம வந்து பயப்படணுமா? பயப்படக்கூடாதா? இது எல்லாமே கூட கொஞ்சம் கொஞ்சமா இந்த இன்ஃபர்மேஷன் நமக்குள்ள போக, நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வரும். அதேபோல நம்மளுடைய ஆன்மா கிட்ட இருந்து நம்ம நெறைய விஷயம் நம்ம கத்துக்கிறோம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் புக்ல வந்து சோல் அண்ட் ஓவர் செல்ஃப் வந்து ஒரே டெர்ம்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஆன்மா கிட்ட இருந்து நம்ம நெறைய விஷயத்த கத்துக்க முடியும். நெறைய பாடங்கள கத்துக்க முடியும். ஸ்பிரிச்சுவலா நம்மளுக்கு நெறைய எனர்ஜி தரும். நெறைய மெசேஜஸ் வாங்கலாம். நெறைய கமாண்ட்ஸ் வாங்கலாம். ஸோ சில விஷயம் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். சில விஷயம் நம்ம பாடியில நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. ஸோ சில சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ ட்ரிகர் பண்றது, சில ஆர்கன்ஸ வந்து வொர்க் பண்ண வைக்கிறது,
ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், அந்த பாடி கமாண்ட்ஸ், ஃபிசிக்கல் ரியாக்ஷன்ஸ் இது எல்லாமே கூட அந்த ஆன்மா கிட்ட இருந்து வர மெசேஜஸ். ஸோ நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்ட மாரி, இந்த பிரெயின் தான் இந்த ஆன்மா கிட்ட இருந்து சில்வர் கார்ட் மூலியமா மெசேஜஸ் அப்படின்றது ரிசீவ் ஆகுது. ஸோ இந்த ஆஸ்ட்ரல் டிராவல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ப எந்த இடத்துக்குமே டிராவல் பண்ணலாம். தெர் இஸ் நோ லிமிட்டேஷன்ஸ். எனிவேர் வி கேன் டிராவல். நம்மளுக்கு எந்த தடையும் இல்லை. வெளிப்புறமா எந்த தடையும் இல்லை. நான் சொன்ன மாரி ஒரு செவர கூட கடந்து போலாம். எந்த ஒரு ஆழத்துக்கும் போலாம். எந்த ஒரு உச்சிக்கும் போலாம். இந்த பூமிய தாண்டி போலாம். டிஃபரண்ட் டைமென்ஷன்ஸ்க்கு போலாம். வேற கேலாக்ஸிக்கும் போலாம். ஸோ எந்த விஷயத்துக்குமே போலாம். எவ்ளோ தூரம் கூட டிராவல் பண்ணலாம். ஆனா, அதுக்கான தடை நமக்குள்ள தான் இருக்கு. தி ஹர்டில் இஸ் நாட் அவுட்சைட், இட் இஸ் இன்சைட். நம்ம வந்து நெறைய பேர் சொல்லுவாங்க வந்து, நான் வந்து இறந்து போன எங்க அம்மாவ பார்த்தேன். என்னோட ரிலேட்டிவ்ஸ் கனெக்ட் ஆனாங்க. இல்ல இறந்தவங்க எல்லாருமே கூட நீங்க தியானத்துல பார்த்திருப்பீங்க. ஸோ தட் இஸ் ஆல் பார்ட் ஆஃப் ஆஸ்ட்ரல் டிராவல். ஸோ இவங்க எல்லாமே கூட ஆஸ்ட்ரல் ரியலம்ஸ்ல இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய ஆஸ்ட்ரல் டிராவல்ல போயிட்டு அவங்கள எல்லாருமே மீட் பண்ணலாம். அதே மாதிரி அங்க பெரிய பெரிய லைப்ரரிஸ் இருக்கும். இங்க எப்படி அழகான சிட்டீஸ், ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்டான ஒரு ஆர்க்கிடெக்சர்ஸ் எல்லாமே இருக்கும் பூமியில. அத விட பன்மடங்கு ரொம்ப அட்வான்ஸ்டான சிட்டீஸ் எல்லாமே கூட அங்க இருக்கு. அதேபோல நம்ம வந்து இந்த ஃபேரீஸ்ன்னு சொல்றோம், நேச்சர் ஸ்பிரிட் சொல்றோம். இது எல்லாமே உண்மையான விஷயங்கள். ஸோ சின்ன பிள்ளைங்க வந்து இத நேச்சுரலாவே இவங்கள எல்லாமே பார்க்கக்கூடிய தத்துவம் இருக்கு. ஃபேரீஸ், நேச்சர் ஸ்பிரிட்ஸ். இந்த நேச்சர் ஸ்பிரிட்ஸ் எல்லாமே கூட ஆ இந்த நேச்சர் வந்து ஒர்க் ஆகணும்னா, அது பின்னாடி நெறைய பண்ணணும். நெறைய வேலை இருக்கு. ஸோ நம்மளுக்கு மழை வரணும், இல்லன்னா ஒரு எர்த்குவேக் வரணும், இல்ல எது வரணும்னாலும், பின்னால நெறைய பீப்பிள் ஒரு டீமா வொர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேச்சரோட க்ளோஸா வொர்க் பண்றவங்கள தான் நேச்சர் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேச்சர் ஸ்பிரிட்ஸ், ஃபேரீஸ் எல்லாமே ஒரே கேட்டகரி தான். இது எல்லாமே கூட பசங்க வந்து சின்ன குழந்தைங்க நேச்சுரலா பார்க்க முடியும். நம்ம வந்து நெறைய நெறைய தடவ வந்து தனியா என்னமோ அந்த பாப்பா ஒளருது. குழந்தை அதுக்கு தானா அதுகிட்டயே அது பேசிக்குது. அப்படின்ட்டு நெறைய கேஸஸ்ல நம்ம பார்ப்போம். பட் இட் இஸ் ஆக்சுவலி சீயிங் த ஃபேரீஸ் அண்ட் அவங்க கிட்ட பேசுது. ஸோ அந்த நேச்சர் ஸ்பிரிட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுது அந்த அந்த பேபி. ஸோ நம்ம வந்து இந்த பேரண்ட்ஸா இந்த லாஜிக்கல் ரீசனிங் இந்த விஷயம் எதுவுமே தெரியாம, அது வந்து அவங்க பொய் சொல்றாங்கன்னு நம்ம கண்டிக்கிறோம். அதேபோல ரொம்ப ஓவர் இமேஜின் பண்ற அப்படின்ட்டும் நம்ம அப்யூஸ் பண்றோம். ஸோ இத தான் நம்ம நிறுத்தணும். ஸோ எப்போ நீங்க இந்த மாரி விஷயங்கள் பண்றீங்களோ, அவங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லவே இல்ல அப்படின்ட்டு ஃபுல்லாவே அவங்க நம்பிக்கைய வந்து எடுத்துருவாங்க. ஸோ நம்ம ஏன் இந்த விஷயங்கள் பார்க்க முடியல? ஏன் இதெல்லாம் சகஜமா எடுத்துக்க முடியலன்னா, இட் இஸ் பிக்காஸ் ஆஃப் ஆர் ஓன் ட்ரீட்மெண்ட் டூ ஆர் சில்ட்ரன். ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்க வந்து சொல்றாங்க. ஒரு அவுட் ஆஃப் த உங்களுக்கு அந்த லாஜிக்கலா புரியாத விஷயங்கள் சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எந்த ஒரு ஜட்ஜ்மென்ட் இல்லாம ஃபர்ஸ்ட்டு நம்ம கேட்க ஆரம்பிக்கலாம். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஹெல்த்தி ஸ்டெப். ஸோ நீங்க எப்போ அத வந்து அதுக்கு மீறி நீ பொய் சொல்ற அப்படி அவங்கள நம்ம கண்டிக்கிறோமோ, அவங்களுடைய நம்பிக்கைய மொத்தமே அவங்க இழக்குறாங்க. ஸோ தே ஆர் கண்டிஷனிங் இன் சச் அ வே இந்த மாரியான திங்ஸ் எல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்ட்டு அவங்க மைண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ ரிமூவ் பண்ணும்போது நோ லாங்கர் தே கேன் கம்யூனிகேட் வித் எனி நேச்சர் ஸ்பிரிட் ஆர் எனி கைண்ட் ஆஃப் அ ஃபேரி ஆர் ஏஞ்சல். அதேபோல நம்ம ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ட்ரீம்ஸ் அப்படின்ற வார்த்தை, கனவு அப்படின்ற வார்த்தையே ரொம்ப கொச்சப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா, நம்ப ஒவ்வொரு நாளுமே எல்லாருமே இந்த பூமியில இருக்கிற எல்லாருமே ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணிட்டுருக்கோம். 365 டேஸ், ஆல் த டேஸ் நம்ம ஆஸ்ட்ரல் டிராவல் தூக்கத்தில பண்றோம். இது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். எப்படி நம்ம தூங்குறோம், எப்படி நம்ம ட்ரெஸ் அப் பண்றோமோ, ஆஸ்ட்ரல் டிராவல் இஸ் அ வெரி, வெரி பேசிக் திங். ஆனா, அது சம்திங் டிஃபரெண்ட். அது நம்ம வொக்காபுலரியிலே இல்ல, டிக்ஷனரியிலே இல்லையே அப்படின்ட்டு இந்த கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஒரு கண்டிஷன் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம பிலீஃப் சிஸ்டமா அந்த மாரி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நெறைய விஷயம் நம்ம பார்க்குறோம். அது எல்லாமே கனவு அப்படின்ற வார்த்தையே தப்பு அப்படின்னு சொல்றாரு. தீஸ் ஆர் ஆல் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸஸ் அனுபவங்கள். அத வந்து கனவு அப்படின்ற சொல்லிட்டு கொச்சப்படுத்தாதீங்க. ஸோ பிலீவ் யுவர்செல்ஃப் யூ கேன் ஆஸ்ட்ரல் டிராவல். யூ ஆர் டெய்லி டூயிங் ஆஸ்ட்ரல் டிராவல் உங்களுடைய ஸ்லீப்ல. ஸோ நான் சொன்னேன். ஸோ எந்த விஷயத்துக்கும் டிராவல் பண்ணலாம். எங்க வேணா டிராவல் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட்
இந்த ஆஸ்ட்ரல் டிராவலுக்கு என்ன தடை அப்படின்னு கேட்டிங்கன்னா பயம். ஸோ இந்த பயம் வந்துட்டு ஒரு முக்கியமான தடை. என்ன பயம்? நம்ப வந்து சின்ன வயசுல இருந்து என்ன நம்மளுக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்கன்னா, இந்த உடல விட்டு போனா நம்ப இறந்த மாரி தான். அதுதான் நமக்கு வந்து இப்போ வரைக்கும் இருக்கிற கண்டிஷனிங். ஸோ அந்த பயத்தினால இறப்புனால இருக்கிற பயத்தினால, நம்ப உடல விட்டு வெளியில வந்துட்டா நம்ம இறந்துருவோமோ! அப்டின்ற ஒரு பயம் வந்து நம்மள ஸ்டாப் பண்ணும். அதே மாதிரி ஒன்ஸ் நம்ம பாடி விட்டு வெளியில வந்துட்டா, திருப்பி இந்த உடலுக்குள்ள நம்ம முடியாது அப்டின்ற இன்னொரு பயமும் இருக்கும். ஸோ இந்த பயத்தினால நெறைய பேர் வந்து ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த ஆஸ்ட்ரல் டிராவல் இப்போ அந்த ஆஸ்ட்ரல் பாடி வந்து வெளியில ரிலீஸ் ஆகி போதுன்னா, அந்த போன டைம்ல வேற யாராச்சும் வந்து என்னோட உடம்ப வந்து ஆக்கியூபை பண்ணிப்பாங்களோ! அப்டின்ற ஒரு பயமும் இருக்கும். இந்த 3 பயத்தினால தான் இந்த பயம் தான் பேசிக்கா ஒரு லிமிட்டேஷனே. ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம். ஸோ நம்ம வந்து ஆஸ்ட்ரல் டிராவல் இஸ் எ வெரி நார்மல் திங். எவ்ரிஒன் கேன் டூ. ஐ கேன் ஆல்சோ ஆஸ்ட்ரல் டிராவல் அப்டின்ட்டு உறுதியா நீங்க நம்புனீங்கன்னா, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சக்சஸ். செகண்ட் இந்த பயங்கள். இப்போ வெளியில போனா என்னாகுமோ? திருப்பி என் உடம்புக்குள்ள வர முடியுமா? இந்த மாரியான பயங்கள். இந்த பயங்கள வந்து நிறுத்துனாலே இட்ஸ் அனதர் சக்சஸ். ஸோ எந்த ஒரு என்டிட்டி, எந்த ஒரு விஷயமுமே நம்மளுடைய உடம்ப வந்து ஆக்கிரமிக்க முடியாது. நம்ம ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணும்போது. நம்பளா ஒரு பீதியில, ஒரு பயத்துல, ஒரு டெரர்ல இருக்கும்போது, அந்த அந்த லோவர் ஃப்ரீக்வென்சில இருக்கும்போது, கண்டிப்பா நம்ம லோவர் விஷயத்த தான் அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாரியான ரொம்ப தீவிர பயத்துல இருக்கும்போது மட்டும் தான், நம்மளுடைய பயத்தினால மத்த விஷயத்த நமக்குள்ள அட்ராக்ட் பண்ணோமே தவிர, நம்மள மீறி யாருமே நம்ம பாடிக்குள்ள முடியாது. அதே மாதிரி திருப்பி வர முடியுமா? ஒன்ஸ் பாடி விட்டு வெளியில போனா திருப்பி வர முடியுமா? கண்டிப்பா வர முடியும். ஏன்னா, அதுதான் நம்ம டெய்லி தூக்கத்துல ராத்திரி பண்ணிட்டுருக்கோம். ஸோ, இஃப் யூ கான்ஷியஸ்லி ஆஸ்ட்ரல் டிராவல் ஆல்சோ நீங்க எந்த தூரத்துல, எந்த டைமென்ஷன்ல இருந்தாலுமே, ஜஸ்ட் ஒரு ஸ்பிளிட் செகண்ட், நாட் ஈவன் அ செகண்ட், மில்லி செகண்ட்ஸ்ல நம்ம வந்துடலாம். நம்ம உடம்புக்குள்ள. ஜஸ்ட் பை அவர் தாட். அண்ட் நெக்ஸ்ட் ஸோ நம்ம பயத்த பார்த்தோம். நம்பிக்கை இல்லாதத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய லாஜிக்கல் ரீசனிங். நம்மளுடைய தாட்ஸ். இந்த தாட்ஸ்ங்கிறது தான் பெரிய டிஸ்டர்பன்ஸ வந்து நம்மளுக்கு எடுத்துட்டு வருது. ஸோ எந்த ஒரு விஷயம் பண்ணணும்னாலுமே, இந்த ஆலோசனைகள, அந்த பயங்கள வச்சே நம்ம நிறுத்திடுறோம். வி ஆர் நாட் ட்ரையிங். வி ஆர் நாட் எக்ஸ்பேண்டிங் ஆர் லிமிட்டேஷன். ஒரு ரொட்டீனா பண்றதுலயே இதுதான் எனக்கு கம்ஃபர்ட் அப்டின்ற யோசிச்சு நம்ம பண்ணுவோம். ஸோ ஒரு மலைய ஏறுறோம். அந்த மலை வந்து ரொம்ப பெருசா இருக்குன்னா, அந்த மலைய ஏறுறதுக்கு முன்னாடியே நம்ப ஏறும்போது சறுக்கி விழுந்துடுவோமோ! நம்ப வந்து இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொல்லாமலே தாட்ஸ் ட்ரிகர் ஆயிடும். இந்த தாட்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ இந்த ரீசனிங்னால நம்மளுக்கு தெரிஞ்சது தான் அத நம்புவோமே தவிர, மத்த விஷயங்கள வந்து நம்ம நம்ப மாட்டோம். நம்ம எக்ஸ்பெரிமென்ட் பண்ண மாட்டோம். அந்த பயம். ஸோ இந்த தாட்ஸ்னால தான் எல்லாமே உருவாகுது. ஸோ இந்த தாட்ங்கிறது எப்படி வருது? எப்பயாச்சும் நம்ம யோசிச்சிருக்கோமா? தாட்ஸ்ன்னு சொல்றோம். தாட்ஸ் வந்து எங்கருந்து வருது? ஓ! நம்ம வந்து நம்ம யூசுவலா தலைக்கிட்ட இருந்து வருதா? தலை வெளியில வருதா? கண்ணுல இருந்து வருதா? காதுல இருந்து வருதா? ஆலோசனைகள் எப்படி வருது? ஆலோசனைகள் எந்த ஒரு பர்ட்டிகுலர் பார்ட்ல இருந்து வர்றதில்ல. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கண்ண மூடிட்டு நீங்க கிரகிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆலோசனை நீங்க எங்க ஃபோக்கஸ் பண்றீங்களோ, அங்க பிறக்குது. தாட் இஸ் வேர் யூ புட் யூர் ஃபோக்கஸ், வேர் யூ புட் யூர் கான்சன்ட்ரேஷன். நீங்க எது மேல ஃபோக்கஸ் பண்றீங்க, எதுக்கு எனர்ஜி குடுக்குறீங்களோ, எதுக்கு அட்டென்ஷன் தர்றீங்களோ, அத தான் தாட் அப்டின்ட்டு சொல்றோம். ஸோ, இந்த ஒரு விஷயத்த ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். தாட்ஸுங்கிறது ஒரு இடத்துல இருந்து உருவாகுற விஷயம் கிடையாது. நம்ம தலையில இருந்து வெளியில வர விஷயம் கிடையாது. நம்ம எதுக்கு மேல ஃபோக்கஸ் பண்றோமோ, அத தான் நம்ம வந்து தாட் அப்டின்ட்டு சொல்றோம். ஸோ, நீங்க கண்ண மூடிட்டு மெடிடேஷன்ல நம்ம அதுதான் பண்றோம். கண்ண மூடிட்டு நீங்க வந்து ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. எதுவுமே இல்லாம நீங்க எந்த மாரியான யோசனை வருது? ஸோ நெறைய பேர் ஸ்டார்ட்டிங் ஆஃப் மெடிடேஷன்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நான் இந்த மாரியெல்லாம் யோசிக்கிறேனா, எனக்குள்ள இவ்ளோ தாட்ஸ் இருக்கா? அப்படின்றது எனக்கு இப்ப தான் தெரியுது அப்படின்ட்டு சொல்லுவீங்க. தட் இஸ் பிகாஸ் நம்ப வந்து இந்த தாட்ஸ கவனிக்க பார்க்குறோம். ஸோ எப்ப நீங்க தாட்ஸ கவனிக்க பார்க்குறீங்களோ, ஆட்டோமேட்டிக்கா அந்த தாட் வந்து மறைஞ்சு போயிடும்.
டிஸப்பியர் ஆயிடும். ஸோ நீங்க வந்து எக்ஸாக்ட்டா நீங்க எங்க ஃபோக்கஸ் பண்றீங்களோ, அதுதான் உங்களோட தாட். ஸோ நீங்க எங்க உங்க கவனத்த செலுத்துறீங்களோ, அதுதான் ஆலோசனை அப்டின்ட்டு சொல்றோம். ஸோ நீங்க கண்ண மூடிட்டு இமேஜின் லைக் உட்காரும்போது, எத்தனையோ தாட்ஸ் வந்துட்டு உங்களுடைய அட்டென்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு. அது நீங்க எல்லாமே வந்து மெடிடேஷன்ல வந்து நீங்க பார்க்கலாம் கிளியரா. எப்படி நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆறோம், எப்படி தாட்ஸ் வருது, எப்படி தாட்ஸ் நம்ம அட்டென்ஷனுக்காக கேட்குது, எப்படி ஒவ்வொரு தாட்டும் நம்மளுடைய குள்ள இருக்கிற அந்த எனர்ஜிய வந்து எடுத்துட்டு போகுது. இது எல்லாமே கூட நம்மளுக்கு கிளியரா தெரியுது. ஸோ தாட்டுங்கிறது இஸ் வேர் யூ ஃபோக்கஸ். ஸோ இன்னொரு விஷயமும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். யுவர் எனர்ஜி உங்களுடைய சக்தி வந்து நீங்க வந்து எது மேல ஃபோக்கஸ் பண்றீங்களோ, அங்க போகும். ஸோ வேர் யூ ஃபோக்கஸ் ஆன் யுவர் எனர்ஜி ஃப்ளோஸ். இதுதான் ஆஸ்ட்ரல் டிராவல்ல முக்கியமான புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பிரின்சிபல் அப்டின்ட்டு அவர் சொல்றாரு. ஸோ இது மட்டும் இல்லாம, தாட் வந்து இன்னும் நெறைய விஷயத்த வந்து தூண்டுது. நெறைய பயங்கள தூண்டுது. ஸோ நம்ம வந்து வீட்ல இருக்கோம். ஸோ வீட்ல இருக்கும்போது நாய் வந்து சத்தம் வருது. ஒரு ஊள வருது. ஸோ தெரியாம நம்ம சில விஷயத்த இமேஜின் பண்ணிப்போம். தெரியாம அந்த சவுண்டு, அந்த எஃபெக்ட் எல்லாமே நமக்குள்ள மென்டலா இமேஜின் பண்ணிப்போம். ஸோ தனியா இருக்கும்போது ஜஸ்ட் இமேஜின் ஒரு காத்துல இருந்து ஒரு கர்டைன் வந்து பறக்குதுன்னா, சடன்லி என்னென்னமோ இமேஜின் பண்ணி நம்ம பயப்படுவோம். இது எத்தன பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? இட்ஸ் அ காமன் திங். அதே மாதிரி ஒரு பல்லு வலி அப்டின்னா, இப்போ டென்டிஸ்ட் டாக்டர் சொல்றாரு பல்லு ரிமூவ் பண்ணணும் அப்டின்ட்டு சொல்றாங்க. ஸோ அந்த விஷயத்த கேட்டு உங்க உங்க தாட் எல்லாமே அந்த வலி மேலேயே ஃபோக்கஸ் பண்றீங்க. ஸோ அந்த வலி மேல ஃபோக்கஸ் பண்ணும்போது, நம்ம நார்மலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய வலிய விட இன்னும் ஜாஸ்தியா இருக்கும் வலி. ஏன்னா, பல்லு புடுங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா அது வலிக்க தான் செய்யும். கண்டிப்பா இட்ஸ் அ வெரி டார்ச்சர் ப்ராசஸ் தான் அப்படின்ட்டு மைண்ட் கண்டிஷன் ஆயி, உங்க தாட் எனர்ஜி, உங்க பவர் எல்லாமே அந்த பல்லு மேல போட்டு, அந்த வலி மேல போட்டு, நார்மல் வலிய விட இன்னும் ஜாஸ்தியா மல்டிப்ளை ஆகும் அந்த வலி. தட் இஸ் பிகாஸ் உங்களுடைய ஆலோசனை அந்த வலி அப்படின்ற ஒரு விஷயத்து மேல ஃபோக்கஸ் பண்றதுனால, நீங்களா இன்கிரீஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ எவ்ரிதிங் லைஸ் வேர் யூ ஃபோக்கஸ் யுவர் அட்டென்ஷன். அதே மாதிரி அ நெறைய கத்தி சண்டையில ச ஒரு வார்ஸ், பேட்டில்ஸ் இந்த மாரி போகும்போது, அவங்கள அறியாமலேயே அவங்க கன் ஷாட் ஆயிருக்கும். இல்ல கத்தியால குத்தியிருப்பாங்க. ஆனா கத்தியால குத்துனது கூட தெரியாம சண்ட போடுவாங்க. பிகாஸ் தே ஹேவன்ட் ரியலைஸ்ட் அவங்களுக்கு வந்து என்னமோ நடந்திருக்கு அப்டின்ட்டு. அவங்களுக்கு அந்த பெயின் கூட அவங்களுக்கு தெரியாது. எந்த ஒரு சென்சேஷனுமே தெரியாது. அந்த ஒரு ஒரு வெறியில, ஒரு எமோஷன்ல தே வில் பி கன்டினியூவிங். ஆஃப்டர் சம் டைம் கொஞ்ச நேரக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரியும். ஓகே. எப்போ அவங்க வந்து அந்த பெயின் ரியலைஸ் பண்றாங்களோ, ஆட்டோமேட்டிக்கா அன்கான்ஷியஸ் ஆறாங்க. ஸோ இவ்வளவுமே ஆலோசனைக்கு அவ்ளோ சக்தி இருக்கு. அந்த பிலீஃப் சிஸ்டம்க்கு அவ்ளோ சக்தி இருக்கு. அதே போல லாஸ்ட் மினிட் அ பிரிப்பரேஷன்ஸ், லாஸ்ட் மினிட் விஷயங்கள். ஸோ நம்ம வந்து ரோட்ல போறோம். ஸோ ஒரு 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 எண்ட்ல இருந்து இன்னொரு எண்ட் கிராஸ் பண்ணும்போது போறோம். ஸோ போம்போது நெறைய நம்ம யோசிக்கிறோம். நம்மளது அறியாமலே நெறைய யோசனை வருது. பட் டக்குன்னு ஒரு பெரிய வெஹிக்கிள் வந்து முன்னால வருது, நம்மள இடிக்க போதுன்னா, டக்குன்னு நம்ம வந்து ஒரு பெருசா ஜம்ப் பண்ணி நம்ம வேற இடத்துக்கு போறோம். நார்மலா கூட நீங்க அவ்வளோ தூரம் பாய முடியாது. ஜஸ்ட் அந்த கார் வருது அப்படின்ற சென்சேஷன்னால, உங்களுடைய ஆன்மா வந்து சில சிக்னல்ஸ் அனுப்புது. அததான் வந்து அட்ரினலைன் புஷ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த டூ ஆர் டை சர்வைவல் விஷயத்துல இந்த மாரியான ஹார்மோன்ஸ் வந்து ட்ரிகர் ஆயி, நார்மலா நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள விட இன்னும் சூப்பரா பண்ணுவீங்க. ஸோ எப்படி நீங்க வந்து நாய் வந்து தொரத்துதுன்னா, நம்ம நார்மல் வேகத்த விட இன்னும் ஃபாஸ்ட்டா ஓடும். நெக்ஸ்ட்டு டே தான் நம்மளுக்கு எக்ஸாம். நம்ம ஒண்ணுமே தெரியாது. நம்ம வந்து ஃபெயில் தான் கண்டிப்பா அப்டின்ட்டு மைண்ட் எப்ப சொல்லுதோ, ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து நம்மளுடைய படிக்கிற ஸ்பீடு வந்து செம்மையா இன்க்ரீஸ் ஆகும். நார்மல் படிக்கிற ஸ்பீட விட 10 மடங்கு சூப்பர் ஸ்பீடுல நம்ம படிப்போம். ஸோ இது எல்லாமே கூட கான்ஷியஸ் ரீசனிங், கான்ஷியஸ் தாட் இது எதுவுமே நார்மலா யோசிச்சு லாஜிக் எதுவுமே இல்லாம சில விஷயம் டக்குன்னு நடக்கும். தட் இஸ் பிகாஸ் ஓவர் செல்ஃபோட கமாண்ட்ஸ் வந்து டைரக்ட்டா அந்த டைம்ல ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுடைய தாட்ஸ் நடுவுல டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ தட் இஸ் த லிமிட்டேஷன் தட் தாட்ஸ் கேன் கிவ் அஸ். நம்ம அவ்வளவுமே தாட்ஸ்னால அவ்ளோ தடை வந்து ஏற்படுது. ஸோ இந்த இந்த லாஜிக்கல் ரீசனிங் இந்த யோசனைகள் கான்ஷியஸா எதுவுமே இல்லன்னா,
ஒவ்வொருத்தருமே ஒரு சூப்பர் ஹீரோ ஆகலாம். ஒவ்வொருத்தருமே நெறைய விஷயத்த சாதிக்கலாம். ஸோ இந்த ஆஸ்ட்ரல் டிராவலுக்குமே உங்களுடைய யோசனை தான் தடை. நீங்க மன உறுதியா நீங்க பண்ண முடியும். இட் இஸ் அ வெரி நார்மல் திங். நீங்க உறுதியா நம்புனீங்க 100%னா ஆஸ்ட்ரல் டிராவல் இஸ் வெரி, வெரி ஈஸி அப்டின்ட்டு தான் லோப்சாங் ராம்பா அவர்கள் நமக்கு சொல்றாங்க. நம்ப வந்து எங்க தப்பு பண்றோம்னா, யோசிக்கிற திறன் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ரீசனிங் பண்றது, லாஜிக்கல் ரீசனிங் பண்றதுன்றது ஒரு ஒரு நல்ல விஷயம். அதுதான் வந்து நமக்குமே, விலங்குகளுக்குமே இருக்கிற ஒரு வித்தியாசம் அப்டின்ட்டு நம்மள நாம உயர்வா யோசிக்கிறோம். பட் இதே யோசனை வந்து நீங்க கட்டுப்படுத்தாம யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா, அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அந்த மாரி இருக்கிறவங்க, விலங்குகள் விட இன்னும் கம்மி லெவல்ல தான் இருப்பாங்க அப்டின்ட்டு சொல்றாரு. ஸோ, ஏன்னா அனிமல்ஸ்க்கு ஒரு டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ரீசனிங் இருக்கும். அவங்க நம்மள மாரி யோசிச்சு ஃபங்ஷன் ப அ வேல பண்ண மாட்டாங்க. ஸோ, நெறைய வந்து அவங்க பார்ப்பாங்க. நெறைய விஷயத்த அவங்க வந்து கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது, நம்ம கேட்க முடியாது. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த விஷயமெல்லாம் அவங்களுக்கு டக்குன்னு சீக்கிரமா ஞாபகம் வரும். அவங்களுடைய மெமரி பவர். ஸோ, த வே தேர் ரீசனிங், தேர் திங்கிங் வொர்க்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் தென் ஹியூமன்ஸ். ஸோ தாட்ட வந்து நீங்க கட்டுப்படுத்துனீங்கன்னா, நீங்க விலங்குகள் விட இன்னும் கீழ கீழ லோ லெவல்ல தான் இருப்பீங்க. அப்டின்னு தான் லோப்சாங் ராம்பா குடுக்குற ஒரு மெசேஜ். ஸோ இதுலருந்து என்ன நம்ம கத்துக்கணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு பயத்த போக்கணும். நம்பிக்கை இருக்கணும். எம்ப்டி மைண்ட் இருக்கணும். உங்க தாட்ஸ் உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். ஸோ இது எல்லாமே இருந்தா, ஆஸ்ட்ரல் டிராவல் இஸ் ரியலி ஈஸி. அப்டின்ட்டு நம்ம இந்த புக் மூலியமா நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும்.